ஆதாரம் சர்வ வித்யானாம் நயக்கிரீவம் உபாஸ்மகே. பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் படுபடும் யான் என்னும் பொழுது எளிதை எய்தனங்காய் எழுதா மறையும் விண்ணும் புவியும் உணரும் கடலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகடா வள்ளியே. வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பான் நமக்கு. எல்லா கலைக்கும் ஆதாரமா கலைகளுடைய பயனாயிருக்கக்கூடிய ஹயகிரீவரை உபாசிச்சு ஆயக்கலைகள் 64க்கும் ஏக தலைவியே இருக்கிற சகல கலாவண்டியுடைய திருவடியை படிச்சு எல்லாமே சர்வ மங்களமா விக்னம் இல்லாம நடக்குங்கிற இந்த சன்னதியில தலைமை பீடமா நம்ம கணபதி பட்டையார் இங்க இருக்காரு. அவர் வேண்டி இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடங்குறோம். சென்னைன்னு சொல்லும்போது ட்ரிபிள் எம் நம்ம சொல்லலாம். மார்கழி மியூசிக், மிருதங்கம்னு கூட சொல்லிக்கலாம் இப்ப நம்ம. ஆனா இது என்னன்னா மார்கழி ஃபெஸ்டிவல் சொன்னாலும் நம்ம டிசம்பர்ல தான் தொடங்குறோம். டிசம்பர் தொடர்ந்தாதான் ஆக்சுவலி இப்போ ஆர்வத்தில் அதிகமாக என்ன ஆச்சுன்னா செகண்ட் ஃபோர்ட்நைட் ஆஃப் பிப்ரவரி நவம்பர்லேயே தொடங்குது. ஆனால் எண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரையும் வருது. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல இசைக்கு ஒரு குறிப்பிட்ட சீசன்ல இவ்வளவு ஒரு அரங்கேற்றம் நடந்தது கிடையாது. அதுதான் சென்னை. அதனால கல்ச்சர் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு நம்ம வந்து சென்னையை சொல்றோம். கலாச்சாரத்தின் தலைநகரம் அப்படின்னு சென்னையை சொல்றோம். இப்ப கிட்டத்தட்ட அந்த சீசனுடைய எண்டுல இருக்கும். ஸோ ராக தேவதையை வந்து சார் வந்து மங்களம் பாடி பிடிக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதனால ரிதமிக் மெலடிஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல இன்னைக்கு சுஜிலயா குரூப் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க நமக்காக மிருதங்கம் சோலோவா அவரோகணம் பண்ணி அனுப்பலாம் சார் யோசிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா சார் வந்து இந்த ஏரியால ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிருதங்க பயிற்சி கொடுத்துருக்காரு. சார் பேரு சிவசுப்ரமணியம். ரோம்பட்டி தானே சார்? உங்க உள்ளூர்காரர் தான். பொதுவாக பக்கவாத்தியமா தான் மிருதங்கம் இருக்கும். சில இடங்கள்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதுவே ராஜவாதியமா தனி ஆவர்த்தனங்கள் கண்டது உண்டு. அப்புறம் பெரிய பெரிய வித்வான்கள் பாடும்போது இடையில வந்து ஒரு சின்ன டைம் கேப் கொடுப்பாங்க மிருதங்கத்துக்குரிய சோலோ பர்ஃபார்மன்ஸ்க்காக. பட் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் இருந்தா ஹோல் டே கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு மிருதங்கம் மட்டுமே ஒரு இனிமையான சந்தோஷம் நம்மளுடைய செவியும் மனசையும் நிறைக்க போகுது. அப்ப இந்த மிருதங்கத்தை பத்தி சும்மா ஒரு சின்ன ஒரு பிரீஃப், ரொம்ப விளக்கமான சொல்லாம ஒரு பிரீஃபா நான் சொல்லி முடிச்சேன். மிருதங்கம் இது ஒன்று இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட கருவி இல்லை. பொதுவாக எல்லாரும் நிறைய பேர் சொன்னா 16th 17th செஞ்சுரியில வந்து 17ஆம் நூற்றாண்டுல வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. பின்னாடி கர்நாடக சங்கீதத்துல வந்து சேர்க்கப்பட்டு நினைச்சிருப்பாங்க. ஆனா வேத காலத்திலே நம்ம ஒரு குறிப்பிட்ட சம்பவம் சொல்லணும் அப்படின்னா ஊழி காலத்துல சிவபெருமான் வந்து நித்திய நடனம் கிட்டத்தட்ட ஊழி தாண்டவம்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். அந்த தாண்டவத்தை ஆடும்போது நந்தி பகவான் அதுக்கு வாசிக்கிறார். அதுக்கு தோதாத நம்ம நடராசரா அவர் வந்து ஊழி தாண்டவம் ஆடுறாரு. அப்ப இந்த ஒரு தாண்டவத்தை பார்த்து பெருமாளுக்கு அது வந்து ரொம்ப ஆசை. இவ்வளவு லட்சணமா இருக்கு, இந்த இதை வந்து நம்மளும் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் போய் நந்திக்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இந்த தாளம் வாசிக்க கற்றுக்க முடியுமா, நான் வாசிக்கலாமா, நான் வாசிச்சு அந்த நடன ஆடலாம் வந்து ஆடணும் அப்படின்னு கேட்கும்போது பிரதோஷ காலம்னு ஒரு காலம் உண்டு. உங்க எல்லாருக்கும் தெரியும். பிரதோஷ காலத்துல நந்தி பகவானுடைய அந்த 2 கொம்புகளுக்கு நடுவில் தான் வந்து சிவபெருமான் தாண்டவம் ஆடுவார். அந்த சமயத்துல நந்தி பகவானால வாசிக்க முடியாது. அதனால அந்த சமயத்துல கொம்புகளுக்கு மத்தியில சிவபெருமான் ஆட அதுக்கு ஏகத்தாளமா பெருமாள் வந்து மிருதங்கம் வாசிக்கிறார். இது சைவத்துடைய கோட்பாடு. இதே வைஷ்ணவ கோட்பாடுன்னு பாத்தீங்கன்னா அதே பிரதோஷ காலம்ல பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக இரண்யகசிபுவை நரசிம்மர் வதம் பண்றாரு. அப்போ ரொம்ப உக்கிரமா இருக்காரு. ஸோ ஒவ்வொரு பிரதோஷ காலத்தை நினைவெட்டும் போது அது உக்கிரம் வருது. அந்த உக்கிரத்தை தணிக்க சிவபெருமான் மிருதங்கத்தை வாசிக்கிறார் அப்படிங்கிறது வைஷ்ணவ. இப்போ வேத காலத்துல நம்ம சொல்லிட்டோம். அப்ப அடுத்து புராணம் வரும் இல்லையா? புராணத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நடனம், பரதம் அப்படின்லாம் இருக்கு. இந்த பரதத்துக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர் பரதமுனி. அவர் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியத்துக்கு ஆப்டான ஒரு தாளம் என்ன அப்படின்னு மிருதங்கத்தை செலக்ட் பண்றாரு. அவருடைய இலக்கணத்துல பரதநாட்டியம் இருக்கிற ஆடு, அங்காசங்கள், நட்பம் இது எல்லாமே அவர் கிரியேட் பண்ண ஒரு கிராமர் தான். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அதுல அவர் என்னன்னா ஏகத்தாளமா மிருதங்கத்தை பத்தி குறிப்பிடாரு. அதோடைய அமைப்பு என்ன, அதை எப்படி வாசிக்கிறோம், அதுக்கான இலக்கணத்தை எல்லாமே அவர் தான் கொடுக்கிறார். அடுத்து இலக்கியம்னு பாத்தீங்கன்னா இப்ப புராணம் முடிச்சிட்டோம். இலக்கியம் பப்பது இதுல தமிழ் இலக்கியங்கள மிருதங்கம் பத்தி என்ன குறிப்பிட்டிருக்குன்னா சிலப்பதிகாரத்துல நல்லா குறிப்பு இருக்கு. தமிழ்ல வந்து இது தன்னுமை அப்படின்னு சொல்றோம். இல்ல மதங்கம். மதங்கம் தான் மிருதுவானது, மெதுவானதுன்னு சொல்லுவாங்க.
அது ஒரு இந்த தின்னு நம்ம இதெல்லாம் வாசிக்கும்போது ஒரு கட்டுக்கோப்போட வாசிக்கணும். அது பாத்தீங்கன்னா அந்த மெது அங்கம் தான் மிருதங்கம்னு சான்ஸ்கிரிட்ல மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன, சிந்து சிவிலைசேஷன்ல சிந்து சமவெளி நாகரிகத்திலே கிட்டத்தட்ட மிருதங்கத்தை வைக்கிற ஒரு காலம் வந்து அங்க வாசிச்சிருக்காங்கிறதுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஆதி காலத்துல இது மிருதங்கம் மிருத் அங்கம். மிருத்துனா மண்ணுனா கிட்டத்தட்ட அது எக்ஸாக்டா சொல்லணும்னா களிமண்ணை குறிக்கிறது. ஆதி காலத்து மிருதங்கத்தை வந்து களிமண்ணால தான் உருவாக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து பலாக்கட்டையில வச்சிருக்கோம். அது நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ தோல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது, ப்ளூ கிராஸ்லாம் வந்துட்டு இருக்கு, சிந்தட்டிக் அப்படின்னே ஒரு கருவி வந்திருக்கு. அது சிந்தட்டிக் அப்படின்னு ஒரு இதுலயே வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ரையல் பேஸ்ல தான் இருக்கு. இப்போ நமக்கு சம்பிரதாயம்னு பார்க்கும்போது இந்த மிருதங்கம் நட்டன் போல்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மிருதங்கத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா